Sri Lanka will call Platinum 1 a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum 1, the finest address in Colombo. மன்னார் கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் இந்திய மீனவர்கள் 25 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களின் 5 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்தார். கைதான இந்திய மீனவர்களில் 10 பேர் 2 படகுகளில் மன்னாருக்கு அழைத்து வரப்பட்டு கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கூறினார். ஏனைய 15 இந்திய மீனவர்களையும் எஞ்சிய 3 படகுகள் மூலம் கற்பிட்டி பகுதிக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கை மற்றும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குறித்து கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சின் ஊடக செயலாளர் நரேந்திர ராஜபக்ச நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். ශ්‍රී ලංකාවට පැමිණි ඉන්දියානු තමිල්නාඩු දීවරයින් මේ වන විට ශ්‍රී ලංකාවේ දීවරයින් 263 දෙනෙක් අත්අඩංගුවේ පසු වෙනවා. දීවර යාත්‍රා இந்திய மீனவர்கள் 263 பேர் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று 86 மீனவ படகுகளும் காணப்படுகின்றது. இதேவேளை இலங்கை மீனவர்கள் 181 பேரும் 34 மீனவ படகுகளும் தமிழகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவற்றை மீட்பதற்கு கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன, வெளிவிவகார அமைச்சு மற்றும் கடற்றொழில் திணைக்களம் ஊடாக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். ஆனால் தமிழக முதல்வரின் அழுத்தங்கள் காரணமாக அவர்களை மீட்க முடியாதுள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இலங்கை மீனவர்களை மீட்பதற்காகவும் மீனவ பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காகவும் இந்திய விவசாய அமைச்சின் அழைப்பிற்கு அமைய அமைச்சர் ராஜித சேனாரத்ன எதிர்வரும் 2 வாரத்திற்குள் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை புரிந்துணர்வின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி நீண்ட நாள் தீர்வொன்றை பெற்றுக் கொள்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாக உள்ளது. දිගු කාලීන විසඳුමක් මේ සඳහා යෝජනා කරලා ඒක ක්‍රියාත්මක කරන්නටත් බලාපොරොත්තු වෙනවා. இதேவேளை இந்த மீனவர்கள் பிரச்சினை குறித்து தமிழக மீன்பிடி அமைச்சர் KA ஜெயபாலிடம் நாம் வினவினோம். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினையுடன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் நேரடி கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தனக்கு இந்த பிரச்சினை குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை இந்திய மீனவர் சங்கத்தின் தலைவர் தேவதாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். மீனவர் இந்திய மீனவராக இருந்தாலும் இலங்கை மீனவராக இருந்தாலும் ஒரே இனம் தான், 2 பேரும் தனி இனம் கிடையாது. அதனால மீனவர்கள் எந்த மீனவர் பாதிக்கப்பட்டாலும் எங்களுடைய உடன்பிறப்புகள் தான், எங்களுடைய தொப்புள் குடி உறவு தான் பாதிக்கப்படும். இலங்கை மீனவராக இருந்தாலும் சரி, இந்திய மீனவராக இருந்தாலும் சரி, யாருமே பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்படுற நேரத்தில் உண்மையிலேயே இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகும். எந்த நாட்டு மீனவனாக இருந்தாலும் சரி, மீனவங்கிறது ஒரே இனம் தான். ஆனா மீனவர்கள் பேச்சுவார்த்தையில பாரம்பரியமா மீன் பிடிச்ச இலங்கை மீனவர்கள் இந்திய பகுதியிலும் இந்திய மீனவர்கள் இலங்கை பகுதியிலும் மீன் பிடிக்கிறதுக்கு அரசு உறுதுணை பண்ணணும். இதுவரைக்கும் பண்ணல. இந்திய அரசும் சரி இலங்கை அரசும் சரி இரு நாட்டு மீனவர்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நிரந்தரமான தீர்வு காண்பதற்கு எதுவுமே இல்லை. எல்லா எடுத்தாலும் கச்சேரி பிரச்சனை சொல்றாங்க. கச்சேரி ஒப்பந்தத்திலே இரு நாட்டு மீனவர்களை மீன் பிடிக்கலாம், வலை உலர்த்தலாம், அந்தோனியார் கோயில் திருவிழா கொண்டாடலாம் சரத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இரு நாட்டு அரசுகளுமே இந்த மீனவ சமுதாயம் ஒரு நாதியற்றவர்களை இந்த அரசாங்கம் கருதுன்னு எங்களுக்கு தெரியல. உடனடியாக இரு நாட்டு மீனவர்களையும் பேச்சுவார்த்தை கழித்து பேசி யாருக்கு சிரமம், இந்திய மீனவருக்கு சிரமம் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் இலங்கை மீனவருக்கு சிரமப்படக்கூடாது. ஏன்னா பல ஆண்டு காலமாக இலங்கை மீனவர்கள் மீன் பிடிக்காம இப்ப மீன் பிடிப்ப தொடர வர்றாங்க. வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாம முழுசா நம்ம அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு உறுதுணை ஏற்படுத்தி கொடுக்கணும் இரு நாட்டு அரசுகளுமே. அதை நாங்க மீனவ சங்கங்களும் அதை வரவேற்கணும். இதேவேளை இந்திய இலங்கை மீனவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் பட்சத்திலேயே இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் இந்திய இலங்கை கடல் எல்லைகள் குறித்தும் கலந்துரையாடி தீர்வை பெற்றுக் கொள்ளுதல் அவசியம் என பிரதமர் கூறியுள்ளார். இந்த இரு நாட்டு மீனவர்களுக்கிடையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இரு நாட்டு அரசாங்கங்களும் இந்த பிரச்சினை குறித்து பல்வேறு தடவைகள் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் குறிப்பிட்டுள்ளார்.
இந்திய இலங்கை மீனவர்களின் மீன்பிடி உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள இந்திய இலங்கை மீனவ பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பின் போது கடற்பரப்பில் மீன்பிடி உரிமைகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சைக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என இந்திய மத்திய அரசாங்கம் நேற்று வலியுறுத்தியதாக இந்திய PTI செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது. இருதரப்பிலும் நல்லெண்ணம் மற்றும் விட்டுக் கொடுப்பு இருக்குமாயின் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியும் என இந்திய மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர் பிரச்சினை விவகாரத்தில் தமிழக அரசு சிறிதளவேனும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை எனவும் பேச்சுவார்த்தைக்கான தேதியை நிர்ணயிப்பதில் அசமந்த போக்கினை கடைபிடித்ததாகவும் ப. சிதம்பரம் தமிழக அரசை விமர்சித்துள்ளார். இந்த பிரச்சினைகளை தீர்க்கும் வழிமுறைகள் குறித்து மீனவ சங்கங்கள் சந்தித்து ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை அனைத்து இந்திய மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் தடுத்து வைக்கப்படுவதாகவும் விடுதலை செய்யப்படுவதில்லை எனவும் தவறான கருத்துக்கள் நிலவுவதாக ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். தரவுகளின் பிரகாரம் இலங்கை கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலும் இலங்கை மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை மத்திய நிதியமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு உதவி புரிவதாக பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் கடந்த வாரம் சுட்டிக்காட்டியிருந்தார். கடல் எல்லையை மீறிய குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுகின்றமை மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான உறவிலும் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகளிலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.